புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், கனமழையால் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியிருக்கிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முதல் விட்டு மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் கடலூர் சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையம் மழைநீர் தேங்கி சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரி பேருந்து நிலையம் மழைமலை சாலையில் உள்ளது. அந்த பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த பேருந்து நிலையம் தற்காலிகமாக கடலூர் சாலையில் உள்ள AFT திடலுக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து தற்காலிகமாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த தற்காலிக பேருந்தில் போதுமான அந்த பேருந்து நிறுத்துவதற்கான சாலை வசதிகள், நடைமேடைகள் வசதிகள் இல்லாத இந்த பேருந்து நிலையம் 2 நாட்களாக பெய்தும் வரும் அந்த மழையால் சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. வெறும் குளம் போல் அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருப்பதால் இங்கு பயணிகள் பேருந்திற்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலும் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் பயணிகள் சேரும் சகதியும் இருக்கக்கூடிய அந்த இடத்தை கடந்து பேருந்தில் ஏறி பயணிக்கின்றனர். இதனால் மறைமலை அடி சாலையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு புதுப்பிக்கப்பட்டு வரும் அந்த புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே செப்டம்பர் மாதத்தில் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு பேருந்து நிலையம் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை அந்த பணிகள் முடிக்கப்படவில்லை. மழைக்காலம் ஆகிவிட்டதால் தொடர்ந்து இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக சேரும் சகதியமாக இருப்பதால் இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக அரசு திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.